ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை. இந்தியால எம்பிக்களை பல வகை. சில பேர் ரொம்ப சின்சியரா மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு மக்களுக்காக டெடிகேட்டா ஒர்க் பண்ற எம்பிக்கள் நம்ம பார்த்திருக்கோம். சிலர் வெகு சிலர். அதுல சில எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட் அப்ப மட்டும் நல்லா ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல போய் பேசி அவங்க தொகுதியா கேட்டவனே பாத்தீங்களா அவங்களதான் நான் உடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இன்னொரு வகை. ஆமா, சில எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போகாம இருப்பாங்க, அது மூணாவது வகை. சில எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட் போறதே உங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும், போய் முடிச்சோன்னே அப்பாடா பெரிய வேலை முடிச்சாச்சு அடுத்து ரிலாக்ஸேஷன் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. இது நாலாவது வகை. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி 4 வகையான எம்பிக்கள் இருக்காங்கலாம் சொல்ல வர ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு எம்பி வீட்டுல ரைடு போய்கிட்டு இருக்கு. இல்ல 5வது வகை எம்பி ஒருத்தர் இருக்காரு, அதை திருப்பி போட்டாலும் அவரே வருவாரு. நீங்க வந்து சொல்றீங்க அவர் பேட்டியே கொடுக்காத ஒரு எம்பி. ஆமா, பிஎம்ஆ இருக்காரு, அவரும் ஒரு எம்பி தானே. வெளிநாட்டுக்கு எல்லாம் பறந்தெல்லாம் போவாரு. அது ஒரே ஒரு எம்பி தான் அந்த லிஸ்ட்ல வருவாரு. ஆமா, ஓகே. கதிரானந்த் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. அந்த நியூ இயர் செலிப்ரேஷனாக போனவர் அங்கேயே இருக்காரு போலதான் தெரியுது. அடுத்து பொங்கல் வர போகுது பார், லாங் லீவ். ஆமா, துபாயில பொங்கல் வைப்பாரா இல்ல வேலூர்ல? ஆனா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈடி இன்னைக்கு காலையில வரைக்கும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க கதிரானந்த் துரைமுருகன் வீட்டுல. அவருடைய வீட்டுல இருந்து 8 லட்சம் ரூபாய் எடுத்ததா சொல்லப்படுது. இருந்தா கூட இடி அதிகாரிகள் எவ்வளவு எடுத்தாங்கிற தரவுகள் சொன்னதான் நமக்கு வந்து தெரிய வரும். இன்னொரு பக்கம் என்னன்னா, கதிரானந்துக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் வீடு ரைடு நடந்தது. பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டுக்குள்ள போன வேகத்துல திரும்பி வந்திருக்காங்க. என்னன்னா, ஒரு ரெட் கலர் பேக்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. போனவனே கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துருக்காங்களாம். அப்ப உள்ள இருக்கிற பிளாக் ஷிப் வந்து ஆல்ரெடி சொல்லிருக்காங்க, அதான் சொல்லி அனுப்புறதாங்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பூஞ்சோலை சீனிவாசனோட அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்துதான் 10,57,00,000 பணம் எடுத்தாங்க வருமான வரித்துறை. ஐடி எடுத்தாங்க. இப்ப இடி வந்து போறாங்க, ரெட் கலர் பெட்டி எடுத்து வெளியே வராங்க அப்படின்னா அவரே ஆடி போயிட்டாராம். இந்த ரெட் கலர் பெட்டி என் குடும்பத்தை தாண்டி யாருக்கும் தெரியாது, எப்படி இவங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்ப யாரோ சொல்லிட்டாங்க போல தெரியுதுங்க மாதிரி அப்செட்ல தான் இருக்காராம் பூஞ்சோலை சீனிவாசன். ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, தாமோதரன் வீட்லயும் ரைடு வந்து போயிருக்கு. அந்த தெருவுல வந்து தாமோதரன் வீட்டுக்கு போயிருக்காங்க, வேற ஒரு தாமோதரன் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இடி அதிகாரிகள். அங்க எதுவும் ஜி போட்டோலாம் இல்லையே. உள்ள போனவங்க மொபைல் போன் எல்லாம் கொடுக்கணும்னே தாமோதரன் ஒன்னும் புரியலையா, ஏன்னா ரொம்ப ஏழ்மையான தாமோதரன் போல இருக்கு அவரு. இல்லைங்க இவன்றது அரெஸ்ட்ங்கிற மாதிரி ஆபீசர்ஸ் வந்து சோதனை ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் தான் இன்னொரு அதிகாரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா அந்த அதிகாரி இல்ல இது வேற தாமோதரன் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொன்னோன்னே திரும்பி வேற தாமோதரன் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன இடி இவ்வளவு வீக்கா இருப்பாங்களா? அட்ரஸ் கூட தெரியாம யார வீட்டுக்குள்ளேயாவது போக வேண்டியது. டிஎம்கேல 2 தாமோதரன் ஒரே தெருவில் இருந்தனால ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனைங்கிறாங்க. அவரும் டிஎம்கே தானா? அவரும் டிஎம்கேல ஏழ்மையான தாமோதரன். சரி, இன்னொரு தாமோதரன் பணக்காரன். அதான் பாரு, மக்கள்கிட்ட மட்டும் ஏழ்மை பணக்காரங்க இல்ல, கட்சிக்குள்ளே இருந்திருக்காங்க, ஒரே தெருவுல வேற இருந்திருக்காங்க. அதுல ஓகே, அவர் தொண்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியிலயும் வந்து ரைடு வந்து போய்கிட்டு இருக்கு. ரைடு காலையில ஆபீசர்ஸ் காலையிலேயே விடிய காலையில 5-6 மணிக்கு வந்ததுனால காலேஜுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு அங்க வரப்போற ஊழியர்களுக்கும் லீவ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பாரு தெரியும். அதெல்லாம் சாய் வச்சிருப்பாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் ரைட் நடத்துங்க, எங்களுக்கு லீவ் கிடைக்கும், ஜாலியா இருந்திருப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் கூட எதிர்பார்த்திருப்பாங்க, ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வரானாட்டாங்க. ஆனா இடி இருப்பாங்க, சாவி தான் திறக்க முடியும், சாவி கேட்டிருக்காங்க. சாவி கொண்டு வருவாங்கன்னா லீவுங்கன்னு இருக்காங்க. அதான் உடைக்கணும், நாங்க என்னன்னா உடைச்சுக்கோன்னு இருக்காங்க அசால்ட்டா. ஒரு பூட்டு தானே, இவ்வளவு பெரிய காலேஜ் கட்டியிருக்கோம், பூட்டு செலவு நாங்க பாத்துக்கிறோம் உடைக்க சொல்றோம். அதே மாதிரி அந்த காலேஜுக்கு பின்னாடி இருந்த சில மண் திட்டுகளும் ஒரு காரணம்லாம் சொல்லப்படுது இடி அந்த ரைடு சம்பந்தமாக. மணல் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆறு ஓடுது இல்ல அந்த பக்கம், பாலாறு ஏதோ ஓடுது. சரி, இப்ப என்னன்னா, கதிரானந்த் வீட்டுல இருந்து 8 லட்சம் ரூபாய் எடுத்ததா சொல்லப்படுது. பூஞ்சோலை சீனிவாசன்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் எடுத்ததா சொல்லப்படுது. 2வது நாளாக கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரி வளாகங்கள்லயும் ரைடு வந்து போய்கிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து டீட்டெயிலா என்ன எடுத்தாங்கிறது தெரிய வரும். ஆனா வசமா இதுல துரைமுருகனும் கதிரானந்தும் சிக்கிட்டதா சொல்றாங்க. சிக்கிட்டா கூட இடி போட்ட வழக்குல எத்தனை வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்க நமக்கு தெரியும். ஆமா, ரொம்ப ரொம்ப கம்மி அதுல கன்விக்ஷன் ரேட்லாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கதிரானந்த் வீட்டுல நடந்துகிட்டு இருந்த சமயத்துல கொசு மருந்து அடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க.
மாநகராட்சியில இருந்து. அது என்ன பண்ணனே தெரியல அவங்களுக்குமே. சரி அவங்க பங்குக்கு நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கொசு அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்களா அங்க. இல்ல எதையாவது பாத்திரக்கூடாது அப்படின்னு அடிச்சாங்களா இல்ல நாங்களும் வேலை செய்யறோம் பாத்துக்கோங்க. கொசு மருந்து அடிச்சிருந்தா வீட்டுக்குள்ளதான் போய் அடிச்சிருந்துருக்கணும். ஈடி எதுவும் பாத்திரக்கூடாது, புகைய போட்டு விடுங்க அப்படின்னு. ஆமா, ஆனா வந்து நிறைய புகைய போட்டுதான் வந்துருக்காங்க ஈடியே அவங்க வீட்டுக்குள்ளார. புகைய போட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த கொசு மருந்து அடிக்கிறவங்களோட மைண்ட் என்ன தெரியுமா யோசிச்சிருப்பாங்க, இந்த கொசு தொல்லை ரொம்ப தாங்க முடியலையேன்னு. அதேதான் துரைமுருகன் வீட்டுல இருக்க சைடு தாங்க முடியலையா. ஆனா என்ன தெரியுமா, திமுக நிறைய உறுப்பினர்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாம் சந்தோஷமான முறையில உட்கார்ந்து இருந்தாங்களாம். குஸ்கா எல்லாம் சாப்பிட்டுட்டு மாட்டிட்டாருல அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைங்க எல்லாம் போயிட்டு இருந்துதான். யாருக்குமே ஒரு திமுக உடைய பொதுச்செயலாளர் வீட்டுல ரைடு இப்படி பழிவாங்க நடவடிக்கை பண்றாங்க எந்த விதமான இதுவுமே கிடையாதாங்க. ஏன் அங்க இன்னொரு கோஷ்டி இருக்காங்க? அப்ப ஒரு கோஷ்டி பல கோஷ்டி இருக்கு வேலூர்ல. எல்லா கோஷ்டியும் நேத்து ஒரே மைண்ட் செட்டு தான். ஜாலியா உட்காந்து படம் பாக்குற மாதிரி. ஏதாவது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. 8 லட்சம் தானா என்னங்க நீங்க சரியா ரைடு பண்ணலைங்கிற மாதிரி திமுக மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு செல்வாக்கோட இருந்திருக்காருன்னு பாரு கதிரானந்தும் துரைமுருகனும். கரெக்ட் தான். ஆனா நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த வீட்டுல வேலை நடக்குது அதெல்லாம் சொன்னாங்க. இவங்க ஏலகிரி வீட்டுல ஒரு திருடன் வந்தப்போ 1000 100 ரூபா கூட வைக்கலையே அப்படின்லாம் எழுதிட்டு போனாரு. இந்த வீட்டுல எப்படி 8 லட்சம் இருந்துச்சு? அவசர தேவை வச்சிருக்காங்க அவங்க. சரி, இதெல்லாம் நம்ம வேலூர் நிருபர் லோகேஸ்வரன் வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுத்த தகவல் தான் நம்ம சொன்னோம். இன்னொரு பக்கம் என்னன்னு நேற்று நம்ம சொன்னோம்ல, ஒரு இதை வச்சு முடிச்சிருந்தோம். ஆமா, அமைச்சர்களுக்குள்ளார ஒரு கோஷ்டி மோதல் இருக்கு அப்படின்னு. அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஆல்ரெடி தெரியும் வேலூர்ல 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்னு துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர், அதே மாதிரி காந்தி அவரும் அமைச்சர். ஒரு பக்கம் மாவட்ட செயலர் நந்தகுமார் இருக்காரு. இப்ப நந்தகுமார் சரி, காந்தியும் சரி, துரைமுருகனும் சரி நிறைய பக்கம் கான்ட்ராக்ட் எடுத்து அதையும் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப பாலாறுல இந்த நீர்த்தேக்கத்தை சரி பண்ற 200 வருஷமா அந்த நீர்த்தேக்கத்தை கொஞ்சம் மறு அமைப்பு பராமரிப்பு காரணமாக ஒரு டெண்டர் வந்துட்டுருக்காங்க. 200 கோடி டெண்டர். அத வந்து நந்தகுமார் எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா காந்திக்கு அதுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா டெண்டர் எடுக்கிறப்ப லோக்கல்ல இருக்கிற அந்த மினிஸ்டர் அதுக்கு என்ஓசி வந்து கொடுக்கணும், இவருக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னு. ஏற்கனவே காந்திக்கு நந்தகுமார் மேல ஒரு சின்ன ஒரு கோபம் இருக்கு. காரணம் என்னன்னா, இன்கேஸ் காந்தியோட பதவி பறிக்கப்பட்டதுன்னா அந்த பதவி நந்தகுமாருக்கு வந்துடும், இன்னொரு அமைச்சர் ஆயிடுவாரு. ஒரு இளைஞராகவே இருக்காரு, இளைஞரணி தலைவர் உதயநிதி இருக்கிறதுனால அவர் இளைஞருக்கு தான் கொடுக்கணும் வேற சொல்லிட்டு இருக்காருல்ல, அப்ப இவர் கொடுத்துருவாரு. அதனால கான்ட்ராக்டர் வந்து நந்தகுமாருக்கு தர விடாம பண்ணிட்டாரு காந்தி. இந்த கான்ட்ராக்ட் எங்க போயிருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான ஈரோடு சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் போயிருச்சு. 200 கோடின்னு சொல்றாங்க. என்னங்க உட்கட்சி பூசல்ல எதிர்கட்சிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து டிசம்பர் மாசம் வந்து இருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இவரு முன்னாடியே 2 பேரும் காரசாரமா சண்டை போட்டுறதா சொல்றாங்க நந்தகுமாரும் காந்தியும். கிட்டத்தட்ட சட்டையை பிடி விலகி போயிருக்காங்க என்ன அப்படின்னு. உதயநிதி என்ன நம்ம சினிமால பண்ண மாதிரி இவங்க நேர்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிருப்பாரு. இந்த அளவு ஒரு பெரிய புகச்சலா போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மும்முனை போர் தான் அங்க இருக்கு. துரைமுருகனுக்கும் காந்திக்கும் ஆகாது, காந்திக்கும் நந்தகுமாருக்கு ஆகாது, நந்தகுமாருக்கு துரைமுருகன் ஆகாது, இந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ளாரதான் டிஎம்கே உறுப்பினர் உட்கார்ந்து அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு டிஎம்கேக்குள்ள. ஆமா, இதுல பாத்தியா, இதுல என்னன்னா எப்பயுமே 10% தான் அவங்க வாங்கலாம் இந்த டெண்டர் கமிஷன் எல்லாமே. இதுல 23% போயிருக்கான். அது என்னன்னா நீ சொன்ன எதிர்கட்சிக்கு போயிருச்சுல்ல, அப்போ இன்னும் வேணும் எக்ஸ்ட்ரா. ஜிஎஸ்டியே 28% வரையும் வச்சிருக்கனால கமிஷனையும் உயர்த்திட்டாங்க. அது கூட கவர்மெண்ட்டுக்கு போதியா, லைட் கூட ஆஃப் ஆகுது பாரு சொன்னவானே. ஆமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வருது பாத்துக்கங்க. பரவாயில்ல, ரைட் அதே வந்துருச்சு. இப்ப என்னன்னா 23% ஆகும்பா. எவ்வளவு வரும்? 46 கோடி வருதுன்னு வச்சுக்கோ. 200 கோடிக்கு 23%னா கணக்கெல்லாம் 43 கோடி நினைக்கிறேன். சம்திங் 40 கோடிக்கு அதிகமா வருது. நமக்கு என்னன்னா, அது எப்படி வந்து இப்ப பாலா ஏற்கனவே நான் பார்த்தோம், தென்பண்ணில வந்து ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு ஆத்தோட அடிச்சுட்டு போனதை பார்த்தோம். ஒரு சின்ன மலை கூட தாங்கவே கிடையாது. அதுக்கெல்லாம் நிறைய பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாலம் உடஞ்சு போனது முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியான முட்டு. அது எல்லாமே கொடுத்தும் ஓடிச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப இந்த மாதிரி பாலாறுல அந்த நீர்த்தேக்கத்தை சரி பண்ண போறாங்க அப்படின்னா 200 கோடியில 40 கோடிக்கு மேல போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இது சின்னதாத்தா பெரிய தாத்தா விளக்கம் சொல்லணும். சின்னதாத்தா பெரிய தாத்தா சந்திச்சாலே கலக்கால் தான்பாங்கிற மாதிரிதான் இருக்குது எல்லாமே. பார்த்து பண்ணுங்க இங்க. சரி, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்து வேற பண்ணிருக்காரு. உடனே இங்கேதான் எல்லாரும் பார்க்க போறாங்க. என்னன்னா, புதுச்சேரியில 750 ரூபாய்
பரிசு தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு இல்லாம பரிசு தொகையா எல்லாரும் அக்கௌண்ட்லயும் போய் சேர்ந்துரும் அப்படின்னு முதலமைச்சர் ரங்கசாமி சொல்லியிருக்காரு. இங்க 5000 ரூபாய் ரங்கசாமி முதலமைச்சர் பார்த்துட்டு அப்படி நம்ம இங்க பாப்போமே பார்த்தாலும் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அது 50,000 கோடி வாங்க போறாங்களே RBI கிட்ட இருந்து. அதுல அந்த 200 கோடி இந்த மாதிரி போகுது இல்ல, கமிஷன் எல்லாம் வேற இருக்கு. நம்ம எலெக்ஷன் போகுது அடுத்த வருஷம். அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளாரையே கல்லூரி மாணவிக்கு பாலியல் ஒரு தொல்லை நடந்தது. அது சம்பந்தமா ஞானசேகரன் நபரை கைது செஞ்சு நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க. இப்ப சிறப்பு புலனாய்வு குழுவையும் உயர்நீதிமன்றம் தான் அமைச்சிருக்காங்க, வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுல இந்த மாணவி சொல்லப்படாத தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. ஞானசேகரன் யார்கிட்டயோ சாருன்னு பேசினாரு அப்படின்னு அந்த மாணவி ரொம்ப அடிச்சு சொல்லிருக்காங்களாம். அத சிறப்பு புலனாய்வு குழு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க அறிக்கையில தான் தெரிய வரும். கண்டிப்பா விசாரிக்கணும் அது என்னன்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சட்டமன்றம் கூடுதல் 6ஆம் தேதி அதுல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட்டணியில இருந்தே விசிக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்ல, வேங்கை வயல் 2 ஆண்டாகியும் இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி அதை பத்தி பேசணும்னு விசிகாக்கு இப்ப மனசு வந்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொருத்தர் ரொம்ப நாள் சைலண்டா இருந்தவர் ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு, ஒரேடியா கொந்தளிச்சிருக்காரு, சவப்பா ஃபுல் கோவத்துல வந்திருக்காரு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்லிடுவோம். இந்த சென்னையில யானை கவுனிங்கிற பகுதி இருக்கு, அங்க 19 வயசு பெண்ணு, அவங்க வந்து தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுன்ங்கிற நபர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் லவ்வும் பண்ணிருக்காங்க போலதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு வந்து அர்ஜுனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிக்காம என்னை விட்டு விலகிருன்னு சொன்னதுனால திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து நேற்று என்ன பண்ணிருக்கான்னா அந்த பொண்ணுக்கு பெட்ரோல்லாம் ஊத்தி விட்டுருக்கான், என் லவ் பண்ணா கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு ரொம்ப சத்தம் போட்டு என்னை காப்பாதுன்னு சொன்னதுனால நிறைய பொதுமக்கள் ஓடி வந்து அந்த பெண்ணை வந்து காப்பாத்திருக்காங்க. இப்ப இந்த 2 பேரையும் வந்து தப்பிச்சு ஒண்ணாங்களா காவல்துறை வந்து கைது பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம அப்பப்ப கேட்கும் போது கொஞ்சம் இதாதான் இருக்கு. நல்லவேளை அங்க ஓடி வந்து அந்த பெண்ணை காப்பாத்திட்டாங்க, இல்லாட்டி அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கும். நல்லவேளை காப்பாத்திட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு தனியார் பள்ளியில ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. பழனிவேல் சிவசங்கரி இந்த தம்பதியோட 4 வயது பெண் குழந்தை. இவங்க வந்து மதியம் சாப்பிட்டுட்டு எல்லா குழந்தைங்களும் அங்கே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. திரும்ப வந்து இந்த குழந்தைய மட்டும் காணோம். அதுக்கப்புறம் ஆசிரியை தேடி போனதா சொல்றாங்க. போன போது அங்க இருந்த ஒரு கழிவுநீர் தொட்டியில மூடி உடைஞ்சிருந்ததாகவும் அதுக்குள்ள அந்த குழந்தைய வந்து மீட்டெடுத்ததாகவும் சொல்றாங்க. இதுதான் பள்ளி நிர்வாக தரப்பு சொல்ற விஷயம். இந்த தகவலை வந்து மாலை தான் இவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுல இருந்து எல்லாரும் போகும்போதே அங்க போலீஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. நீங்க ஏன் எங்களுக்கு லேட்டா சொன்னீங்க, இது என்ன நடந்துச்சு, திடீர்னு குழந்தை உயிரிழந்துருச்சுன்னு சொல்றீங்க, இது எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்னா அங்க உறவினர்கள்லாம் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இதுல அந்த குழந்தையை இறங்கி எடுத்தது ஒரு ஓட்டுநர்னு சொல்றாங்க. ஆனா அந்த கேப்புக்குள்ள அந்த ஓட்டுநரால போவே முடியாது, அப்படியே தான் இருக்கு, இதுல இறங்கி எடுத்தாருன்னு சொல்றீங்க. இன்னொன்னு, ட்ரெஸ்ல எல்லாம் ஈரம் இல்லை, என்ன நீங்க சொல்ல வரீங்க, எதையாவது மறைக்கிறீங்களா, எப்படி இந்த உயிரிழப்பு நடந்ததுன்னு சொல்லி சாலை மறியல் போராட்டம்லாம் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தந்தை கொடுத்த வழக்கின் பேர்ல. இன்னைக்கு அமைச்சர் பொன்முடியெல்லாம் அங்க போய் நிவாரணம் அறிவிச்சிருந்தாரு முதலமைச்சர், கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க தாய் வந்து அதை தூக்கி தான் எரிஞ்சாங்க, அவங்க வாங்க முடியல, அவங்களுக்கு அதை ஏத்துக்கவே முடியாது. 4 வயது குழந்தை நம்பிதான் பள்ளிக்கு அனுப்புறாங்க, ஆசிரியர்களும் அங்க பாத்துக்கல. அதை தாண்டி இப்போ ராமதாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, மாவட்ட கல்வி அலுவலர்கள்லாம் போய் அங்க ஆய்வு பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில ஒரு குடிநீர் தொட்டியோட மூடி இருந்திருக்கு, ஒரு கழிவுநீர் தொட்டியோட மூடி, அதை வந்து சரி பண்ணியிருப்பாங்க, இவங்க அரசும் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பகுதியில அந்த மக்கள்லாம் ஒரு கொந்தளிப்போட தான் இருக்காங்க. நிச்சயமா. ஆனா அரசாங்கம் வந்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா சட்டத்தை மீறினா 10 லட்சம். இது மாதிரி விருதுநகர்ல வந்து சாத்தூர்ல இன்னைக்கு பட்டாசு விபத்து நடந்து அதுல ஒரு 6 தொழிலாளிகள் பரிதாபம் உயிரிழந்திருக்காங்க. ஆமா, இது தொடர்கதையா வேற இருக்கு. அதுக்கு 3 லட்சம் 5 லட்சம். இது கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தா சட்டத்தை மீறினா 10 லட்சம். இதெல்லாம் என்ன விதமான ஒரு பாகுபாடுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. சிபிஎம் கட்சியோட மாநில மாநாடு விழுப்புரத்துல நேத்து தொடங்கி இன்னைக்கும் நாளைக்கும் 3 நாட்கள் வந்து நடக்க போகுது. 24வது மாநில மாநாடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் வந்து தொடங்கி வச்சாரு. நிறைய தலைவர்கள், கே பாலகிருஷ்ணன், அதே மாதிரி வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. இதை தாண்டி ஏப்ரல் மாதத்துல அகில இந்திய மாநாடு மதுரையில் நடக்குங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. இப்ப என்னன்னா, கே பாலகிருஷ்ணன் கூட்டணி கட்சியில இருக்கிறாரு. அவர் பயங்கரமா கொந்தளிச்சிருக்கிறாரு. போராட்டம், ஊர்வலம், பேரணி அப்படின்னு எது கேட்டாலும் காவல்துறை வழக்கு போடுறாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டுல அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை நீங்க அமல்படுத்திட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அது எமர்ஜென்சிங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. கூட்டணி இருக்கிற தலைவரே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்றாரு. அப்ப எதிர்கட்சி சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இப்ப வந்து என்ன சொல்றதுன்னா, காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியையும் கேட்கிறாரு. ஏன்னா நீங்க இப்போ போராட்டம் சொன்னா அது வந்து வழக்கு போட்டு கைது பண்ணி ரத்து பண்ணி இதெல்லாம் முடக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காரு. காவல்துறை வந்து ஒழுங்கா நடந்துக்கணுங்கிற மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்காரு. காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சருக்கே நேரடியா கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. கே பாலகிருஷ்ணன் கேட்ட கேள்விகள் எல்லாமே முதலமைச்சருக்கு நேரடியா கேட்கப்பட்ட கேள்விகள் தான். பாப்பா வரும் நாட்கள சட்டமன்றம் வேற கூட போகுது. அங்க கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் திமுகவை விமர்சனம் பண்ணி கேள்விகள் கேட்பாங்களாங்கிறதையும் பார்க்கணும். சத்தீஸ்கர் மாநிலத்துல ஒரு கொடூரம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, முகேஷ் சந்திரேக்கர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் 120 கோடி ரூபாய் போடப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ரோடு கான்ட்ராக்டை பத்தி, அதுல நடந்த முறைகேடுகளை பத்தி வெளியே கொண்டு வந்து செய்தி ஆக்கியிருக்காரு. இவர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த சுரேஷ் சந்திரேக்கர் அப்படிங்கிறவர் தான் அந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்காரு. அவர் வீட்டில் செப்டிக் டேங்க்ல இருந்து அவரோட உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கு. ஸோ இது திட்டமிட்ட ஒரு கொலையா செஞ்சிருக்காங்க இந்த செய்தி வெளிவந்ததுனால அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. அங்க பாஜக ஆட்சி இருக்கிறதுனால எதிர்கட்சிகள்லாம் பாஜகவை கை காட்ட, பாஜக வந்து காங்கிரஸை கை காட்டுது. ஏன்னா அந்த கான்ட்ராக்டர் காங்கிரஸோட தொடர்புல இருக்கவர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலாவும் மாறி இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு குறிப்பா வட மாநிலத்துல பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் கை கட்டுறதானே பிஜேபி பண்ற ஒரே பழக்கம். மணிப்பூர்லயும் அப்படிதான் கை காட்டியிருக்காரு பிரேன் சிங். இப்ப வந்து மணிப்பூர்லாம் நான் கேட்டுட்டேன், ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மன்னிப்பு கேட்டா பத்தாது, பிரதமர் மோடி மணிப்பூர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை தீர்வுங்கிறது நோக்கம் கிடையாது, அதை வச்சு அரசியல் பண்ணணும் தான் நோக்கம் அப்படின்றது. இல்ல பிரேன் சிங்குக்கே வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், மோடியை கேட்க சொல்லுங்கன்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கு போல. ஏன் அப்படின்னா, அஜய்குமார் பல்லா அவர் வந்து ஹோம் செக்ரட்டரியா இருந்தாரு, அமித்ஷாவுக்கு ரொம்ப க்ளோஸ் எய்டா இருந்தாரு. அவர் வந்து இப்ப ஆளுநரா நியமிச்சிருக்காங்க மணிப்பூருக்கு. ஸோ ஃபுல் அதிகாரமும் பிரேன் சிங் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு டைரக்டா அமித்ஷா தான் இனிமே கண்ட்ரோல் எடுப்பாருங்கிற மாதிரி வந்ததுனால தன்னோட அரசியல் இதை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் மன்னிப்பே கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அஜய்குமார் பல்லாவை நியமிச்சதுக்கு இன்னொரு காரணத்தையும் சிபிஐல இருந்து சொல்றாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டா தான் இருக்கு சிபிஐ சிபிஎம்ல இருந்து. அந்த மலைப்பகுதிகளில் மேத்தி மக்களால நிலம் வாங்க முடியாது, அதனாலதான் எங்களுக்கும் பழங்குடி அந்தஸ்து வேணும்னு சொல்லி போராடினாங்க. இப்ப அந்த மலைப்பகுதியில நிறைய பிளாட்டினம் உள்ளிட்ட நிறைய கனிம வளங்கள் இருக்கு, அதெல்லாம் அதானிக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வன்முறையே தூண்டுனாங்க. அது வந்து அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை பிரேன் சிங் ஒழுங்கா செய்யலனால இப்ப அஜய்குமார் பல்லாவை நியமிச்சிருக்காங்கிற ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, பிரேன் சிங்க்கு நமக்கு கீழே வேலை பார்த்தோட நமக்கு மேல டக்குன்னு போயிட்டாருங்கிற கடுப்புமே இருக்கு போலதான் தெரியுது. அதனாலதான் பிரதமர் மோடி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி குத்துடுவாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆமா, ஒரு பக்கம் பிரதமர் மோடியை பத்தி பேசுறப்ப 2023ஆம் ஆண்டு அதிபர் பைடனுடைய மனைவி ஜில் பைடன் அவர் வந்து கிஃப்ட் கொடுத்திருக்காரு. $20,000 மதிப்பு கொண்ட வைரத்தை. அந்த வருஷத்திலேயே ஜில் பைடனுக்கு உச்சபட்சமா பரிசு கொடுத்தது பிரதமர் மோடின்னு சொல்றாங்க. இது அமெரிக்கா வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில வந்து தெரிய வந்திருக்கு. $20,000 17 லட்சம் இந்திய ரூபாய் மதிப்புல. இது காமெடி தான் ஞாபகம் வருது. கஞ்சாகர் ஒரு படத்துல வருவாப்புல, ஏன் போட்டு பிள்ளைக்கு ஒரு பொழுவாங்க இது இல்ல, அதுதான் ஞாபகம் வருது. அதோட ஆனா பாருங்க, வந்து நம்ம ஜிஎஸ்டி பணம்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தா இப்படி பரிசு கொடுத்துட்டு 17 லட்சத்துக்கு அங்க போய் மக்கள் வரி பணத்துல பரிசு வாங்கி வரும்பா 28% ஜிஎஸ்டி. அவருக்கு எங்கங்க ஜிஎஸ்டி, நம்ம கிட்டதான் வாங்குறாங்க. ஆனா வந்து இதெல்லாம் கேட்கும் போது வைத்தறிச்சலாதான் இருக்குது. நம்ம படத்தை வந்து ஜில் பைடனுக்கு பரிசு வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் வந்து பானிபூரிக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற செய்தி வந்து, பானிபூரிக்குன்னா நம்ம கிட்ட வாங்கலாம். ஒரு பானிபூரி கடை நடத்திட்டு இருக்காராம். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராம். அவர் வந்து 40 லட்ச ரூபா வரவு வந்திருக்கான். 40,11,019 ரூபா
பானிபூரி போட்டாவா? அதுதான் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஐயோ, ஆனா போன நிதியாண்டுல ஒரு வீடியோல ஒருத்தர் சொல்லிருப்பாப்ல, பானிபூரி இங்க வந்ததுனால பஜ்ஜி கடை எல்லாம் இங்க ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு. உண்மைதான் போல இருக்கு. 40 லட்சம் சொன்னாரு பக்கோடா போட்டு பொழைச்சிக்குங்கன்னு படிச்சவங்கள. ஆனா வந்து இது அவருக்கு வந்து பானிபூரி வித்துதான் வந்துதான்னு தெரியல. அவரோட கணக்குல அந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலமா 40 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்திருக்கிறதுனால ஜிஎஸ்டி ஆணையத்துல இருந்து நீங்க வந்து வரி கட்டணும். ஏன்னா அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை நீங்க தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க. அதுல கன்ஃபியூஸ் ஆகுமே. அது வந்து தெருவில் நின்று ஒரு வித்திருந்தாருன்னா ஒரு ஜிஎஸ்டி வரும், இதே கடைக்குள்ள வச்சிருந்தாருன்னா ஒரு ஜிஎஸ்டி வரும், கடையில ஏசி போடுறதா ஒரு ஜிஎஸ்டி வரும். ஆனா அது பானிபூரி பெரும்பாலும் அது ஸ்ட்ரீட்ல தான் நினைக்கிறேன். அது இன்னொன்னு என்ன தெரியுமா, ஸ்வீட் பானிபூரி இருக்கு. கடைசி பானிபூரி சில பேர் ஸ்வீட் கேட்டு வாங்குவாங்க. அந்த ஒரு பானிபூரிக்கு மட்டும் 18. கடைசி புடி இல்ல, நானா சாப்பிட்டேன்னா பாதி காரம் சாப்பிடுவேன், பாதி ஸ்வீட் சாப்பிடுவேன். அப்ப உங்களுக்கு 4 இதுக்கு 18, மத்த 4க்கு 5%. நீங்க வந்து பாருங்க, இதெல்லாம் வந்தாலும் வரும் அவங்களுக்கு. கஷ்டமா தான் கணக்கு தெரியுமா. அதனால நிறைய பேர் இதெல்லாம் யூபியில தான் வாங்கிட்டு இருக்காங்க முன்னாடி வச்சு. நிறைய பையா இப்ப எல்லாம் வந்து காசு கொடு பையா, ஜிஎஸ்டி பையா அப்படின்னு கேட்க போறாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, சீனா வந்து திரும்பியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு நல்லுறவு மலர்ற மாதிரி தெரிஞ்சது. ஜி வந்து 56 இன்ச்சை காட்டி தான் திரும்ப நல்லுறவை கொண்டு வந்துட்டாருன்னா சொன்னாங்க. ஜெய்சங்கர் சொன்னாப்லே நாங்க ஃப்ரெண்டா மாறிட்டோம் அங்க சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த பிரம்மபுத்திரா அணை கட்டுறதுக்கான வேலைகள் நடக்குதுன்னா சொல்லியிருந்தோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, லடாக் எல்லையில 2 பகுதிகளை 2 கவுண்டிஸா அறிவிச்சிருக்காங்க. ஹியான் ஹெகாங் அப்படின்னு ஏதோ 2 பேர் அறிவிச்சிருக்காங்க. ஜிக்கு வாயில் பேரை அறிவிச்சிருக்காங்களா? ஆமா, ஜிக்கு வந்து சைனாவே நுழையாது. இதுல வந்து இது வந்து இந்த 2 இது அறிவிச்சோன்னா, இப்ப இந்திய வெளியுறவுத்துறை ஆக்கிரமிப்புகள்லாம் நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். இந்திய வெளியுறவுத்துறை வந்து சீன தூதரகம் வழியா கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் ஒரு சீரியஸ் பிரச்சனை தான். ஏன்னா எதிர்கட்சிகள் உள்ள வந்துட்டாங்க, ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதையுமே வந்து பார்க்கணும். சைனா வந்து என்ன பண்ணுது, பால் காய்ச்சிட்டு இருக்காங்க, அடுத்து பொங்கல் காய்ச்ச போறாங்க, அவ்வளவுதான். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், வைரத்தை கொடுப்போம் அங்க போய். அது சீனாவுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு தான் சொல்றேன். ஆமா, இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, சீனால அந்த வைரஸ் HMPV அப்படிங்கிற வைரஸ் வந்து பயங்கரமா பரவுதுங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துருந்துச்சு. இப்ப சைனாவுமே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ஃப்ளூ தான், ஒரு இது கிளைமேட் சேஞ்சினால வர ஒரு ஃப்ளூ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசுமே நாங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், இது வந்து அலார்மிங்காலாம் ரொம்ப எதுவும் இல்லை, அதனால அச்சப்பட வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு ஆறுதலா சொல்லியிருக்காங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருப்போம். இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க யாரும் இல்ல. நமக்கு பிடிச்சா நல்லவங்க, பிடிக்கலன்னா கெட்டவங்க. That's all, your honor. Instant Fevistick for 90s kids. ஆமா, நமக்கு சோறை வச்சுலாம் ஒட்டியிருக்கோம். பின்னால் கூட்டமாக இருக்கும் ஏடிஎம்மில் நம் பேலன்ஸ் என்கொயரி மட்டும் பார்ப்பதற்கு தனி தைரியம் வேண்டும். மாதந்தோறும் 2100 என வாக்குறுதிகளே கெஜ்ரிவால் அள்ளி வீசுகிறார். அவரை நம்பி ஏமாற வேண்டாம். மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு 15 லட்சம் தரேன்னு சொன்னவங்களை மட்டும் நம்பி ஏமாறலாமா? அது மகாராஷ்டிரால தான் சொல்லிருக்காங்க 2100 தரேன்ட்டு. மக்களை ஏமாத்திட்டாங்களா பிஜேபி? அதானே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது ஸ்டாலின் வந்து கொடுத்துடலாம். கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. மண்டே வந்து கொண்டு வந்துருவாங்க. முக்கியமா 2 விஷயத்து, வேங்கவேல் அண்ணா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இந்த மாதிரி எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, இந்த 4 வருஷத்துல கூட இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப நாளா மனசுல இருந்து பொங்கி இருக்காரு. அவரு பல விஷயங்களை வச்சு கிழிச்சு எடுத்திருக்காரு. டிஎம்கே கவர்மெண்ட்டை காவல்துறை யார் கண்ட்ரோல்லாம் இருக்கு, செய்வனெல்லாம் இருக்கா இல்லையா, அவர் கண்ட்ரோல் பண்ண தெரியலையான்னு நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அப்ப கூட்டணி இருக்கிற வந்து மறைமுகமா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு அவரு. வச்சிருக்காரு. அதனால ஸ்குவிட் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க டிஎம்கே கூட்டணிக்குள்ளார. ரெட் லைட்டா இல்ல கிரீன் லைட்டா அப்படிங்கறதெல்லாம் அதான் போக போகதான் தெரியும். அதனால ஸ்குவிட் கேம்ஸ்ங்கிற விருது வந்து ஸ்டாலின் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா 1 வருஷம் தான் இருக்கு வேற அடுத்த எலெக்ஷனுக்கு. இதே ஃப்ளோல இந்த வருஷம் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோவேன். ஏன்னா டிஎம்கே வந்து கூட்டணி வச்சுதான் ஆட்சி அமைக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். அது கூட்டணி உடஞ்சிச்சுன்னா ரொம்ப சிக்கல் தான் திமுகவுக்கு. பார்ப்போம்
இந்த கேம் எப்படி விளையாட போறாரு ஸ்டாலின் அப்படின்னு பார்ப்போம். நன்றி. ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி ஜனவரி 1 முதல் 7 வரை.